இது ஜென்ரலாக எல்லோரும் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு லீடர்ஷிப் ஒரு கொள்கையோட இருக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்து அந்த லீடர்ஷிப்போட கொள்கைக்கு எதிர்மறையான கருத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. யான் லுகோன் இவர் தான் வந்து மெட்டாவோட சீஃப் ஏஐ சயின்டிஸ்ட்டு. இவர் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தார், இப்போ உள்ள கரண்ட் எல்எல்எம் பேஸ்டு ஏஐ மாடல்லாம் வேலைக்கு ஆகாது, இதை வச்சுலாம் ரொம்ப தூரம் போக முடியாது, கட்டாயம் நம்மளுக்கு வேர்ல்ட் மாடல் வேணும், இந்த உலகத்தை 3D உலகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு மாடல் வேணும், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம், இது வந்து ரொம்ப தூரம் போக முடியாது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டார். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, ஆனால் மெட்டா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது இதில், அலெக்சாண்டர் வாங்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வருது, அவங்களுக்குலாம் அவ்வளோ பே பண்ணுது, என்ன இவர் கருத்துக்கும் இதுக்கும் முரண்பாடு வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா ரீசெண்டாக நிறையா நியூஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இவர் வெளியே வராரு இதை விட்டு. ஆனால் இவர் போய் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இதில் என்ன காமெடினா, இவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஓப்பன் டு ஒர்க் போட்டிருக்கான்னு சொல்லிட்டுலாம் லிங்க்டினில் போயிடுச்சு. அதான் ஒருத்தர் சொன்னார், இவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, இவருக்கு ஜாப் போச்சுன்னா லிங்க்டினில் ஓப்பன் டு ஒர்க் போட்டால் வேலை தேடுவார்னு.